அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் என்னென்ன செடி இருக்குது பார்க்கலாங்களா? கத்தாழை, துளசி, அதுக்கப்புறம் மண்தக்காளி, பச்சை மிளகா, பாவக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் நாகப்பழம் செடி, மாஞ்செடி, கொய்யா செடி, பெரண்டை, அதுக்கப்புறம் பெரண்டை, மண்தக்காளி, கற்பூரவள்ளி, இது மாஞ்செடி, அதுக்கப்புறம் ஏதோ இது காராமணி மாதிரி வருது, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் துளசி. பாருங்களா, கீரைலாம் வருது. இந்த கீரைலாம் எப்படி வருதுன்னா, நான் வந்து வீட்டில் என்ன கீரை செய்கிறேனோ அதோட காம்பு எடுத்துன்னு வந்து நட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் இருக்கும்போதெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். அது முடிஞ்ச அளவுக்கு வந்துடும். அதை நான் ஒரு நாள் சமைச்சிருவேன். இன்றைக்கும் நான் சமைக்க போகிறேன். அதே போல் அந்த பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் வந்ததில்ல, கத்திரி அதெல்லாம் வந்து நான் வீட்டில் சமைக்கும்போது என்னென்ன காய் செய்கிறேன்னு சமைக்கும் போது அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றுவேன். இல்லைன்னா விதைகள் இருந்தால் எடுத்து வந்து போட்டுருவேன். வேஸ்ட்டாக போடுறது எடுத்து வந்து எதனால் இதில் பல விதை எது சாப்பிட்டாலும் எடுத்து வந்து போடுவேன். அதனால தான் இந்த செடியெல்லாம் வந்தது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும்போது தண்ணியை ஊற்றுவேன். மழை பெஞ்சால் அது தானே வளர்ந்துடும். அதே போல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. காய்கறி வெட்டினாலும் சரி, பழம் சாப்பிட்டாலும் சரி, கீரை எது சமைச்சாலும் சரி, ஏதாவது எடுத்து வந்து மண்ணை மட்டும் வச்சு போட்டு விட்டிங்கன்னா, தண்ணியை ஊற்றுனா அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளர்ந்துடும். ஓகேங்களா? நம்மளால் முடிஞ்சது வேஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த காய்கறி தோலெல்லாம் போட்டால் நல்லா வளரும். இப்போ வந்து என்னென்ன கீரை வந்திருக்கு பார்க்கங்களா? பசலைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி, இது வந்து புளிச்சக்கீரை, அப்புறம் பருப்பு கீரை வருது. இன்றைக்கி வந்து நான் புளிச்சக்கீரை பண்ணலான்னு இருக்கேன். பாலக்கீரை கூட வச்சேன். அது சில டைமில் வர மாட்டேங்குது, வரும் சில டைமில். ஓகே, இப்போ பாலக்கீரை வரல. அதனால் இந்த புளிச்சக்கீரை என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி சமைக்க போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கீரையை நான் கிள்ள போகிறேன். பார்த்தீங்களா, இப்போது புளிச்சக்கீரையை பறிச்சிட்டேன். எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். இன்னும் சமையலுக்கு வந்துடும். இது வந்து இந்த கீரையை இன்னொரு நாள் சமைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம விதைச்சது நமக்கு எப்படி அறுவடை கொடுக்குது பாருங்கள். அதுதான் இதை பாருங்கள், மாஞ்செடி. இது எப்படி வந்ததுன்னா, இப்போ மாம்பழ சீசனில் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சாப்பிட்டுட்டு எடுத்து வந்து மேலே போட்டேன். அந்த மண்ணில் அழகாக வந்துருச்சு. அதே போல் முள்ளங்கி மாதிரி இருக்குது, அது வருது. இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எக்ஸாம்பிள். எதை விதைச்சாலும் அது வளர்ந்துடும். நல்லது விதைச்சா நல்லது வளரும், கெட்டது விதைச்சா கெட்டது வளரும். அதனால் எல்லோரும் நல்லதையே விதைங்க, நல்லதையே வளங்க. இப்போது எதையுமே வீண் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத நீங்கள் இதை மாதிரி விதைச்சி விட்டால் உங்களுக்கு ஒரு நாள் சமையலுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இந்த கீரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வச்சா மட்டும் போதாதுங்க, அதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அதனோட பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் டெய்லி என்ன பண்ணுவேன், வீட்டில் இருந்துச்சுன்னா காலையில் இருந்துச்சு வந்து தண்ணி ஊற்றுவேன். இப்போது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதே இதில் வந்து நம்ம பறவைக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு மேலே மாடி மேலே போயிடுவேன். இப்படி சும்மா நிறையெல்லாம் இல்லை, மழை டைம் தான் இருந்தாலும் நம்ம கடமைக்கு நல்லா தண்ணியை ஊற்றிடணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு பலன் கொடுக்கும். நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள்.
இப்போ இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. அழகாக அதுக்கு தேவையான சாப்பாடு போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து பறவைகளுக்கு பட்சிகளுக்கு இப்படி வச்சு விட்டுருவேன். அது வந்து குடிச்சிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த தண்ணி வந்து குடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி சின்ன டப்பாவில் தண்ணி வைப்பேன். வேறு இடத்துல வச்சு அதுக்கு ஏன்னா இந்த தண்ணி பார்த்து வந்து குடிக்கும். அதுக்கப்புறம் இந்த உணவை சாப்பிடும். இது அதுக்காக ரேஷன் அரிசி வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து பறவைகளுக்கு புறாவுக்கு எல்லாம் வந்து சாப்பிடுங்க நல்லா சூப்பராக. காலையில் டைமில் வந்து பார்த்தா செம்மையாக இருக்கும். இது வந்து புறாங்களாம் வந்து சாப்பிடும். காக்கா புறா எல்லா பட்சியும் வந்து சாப்பிடும். மறுநாள் வந்து பார்க்கும்போது அது காலியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பார்க்கும்போது தண்ணியெல்லாம் குடித்து அதில் என்னென்னவோ கொண்டு வந்து போட்டிருக்கோம் கண்டதெல்லாம். அப்போ தெரிஞ்சிடும், ஓகே எல்லாம் வந்து வெளியே சாப்பிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிடுது. இன்னும் சந்தோஷப்படுவேன். ஓகேங்க, இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போது நம்ம பறிச்சிக்கீரையை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, கீழேயும் நான் தண்ணி இப்போ அரிசியெல்லாம் நான் வந்து வைப்பேன். அரிசி மட்டும் இல்லை, சமைச்சிட்ட பிறகு கொஞ்சம் சாதத்தை வந்து வைப்பேன். டெய்லி எப்போ சமைக்கிறேன்னா அப்போலாம் பாருங்கள். அதுக்கு பலனாக நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்களேன். நிஜமாக பொய் சொல்லுங்க, உண்மைங்க இது. இந்த விதையெல்லாம் இது இங்கே சாப்பிட்ட பிறகு வந்து என்ன பண்ணோம், டெய்லி என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விதையை கொடுத்துட்டு போதுங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். கடவுள் நமக்கு இது மறு பயன் இது கொடுக்கணுன்றதுக்காக நமக்கு நன்றி கடனாக என்ன கொடுத்துட்டு போகுது பாருங்கள். விதையை கொடுத்துட்டு போதுங்க. இது என்ன விதை இருக்கும், வேப்ப விதைன்னு நினைக்கிறேன். இது நானே எடுத்து வந்து வைக்கல, அதுவாக டெய்லி வந்து டெய்லி இல்லைன்னா கூட எப்பாச்சும் அது துப்பிடும் போல இருக்குது. துப்பியுமோ கக்கா போகுமோ தெரியல. அது வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் அதுக்கு மறுபடியும் நான் மேலே எடுத்துன்னு போய் போட்டு அதை விதையை வளர வைப்பேன். அது நமக்கு நன்றி கடன் செலுத்துது பாருங்கள். ஒரு பறவைக்கு, ஒரு உயிரினத்துக்கு, மற்ற உயிரினத்துக்கெல்லாம் கடவுள் வந்து அந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். அது ஒரு மனசை கொடுத்துருக்கான் பாருங்கள். நம்ம போடுற சாப்பாட்டுக்கும் நம்ம கொடுக்குற தண்ணிக்கும் அதுக்கு நன்றி கடனாக அது இந்த விதையை கொடுத்துட்டு போகுது. அதை நம்ம வீணாக்காமல் அதை வளர்க்கணும். வளர்த்து நான் இங்கே எனக்கு வாடகை வீடுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், எடுத்துன்னு போய் யாருக்காவது கொடுப்பேன். இல்லாட்டி நான் எங்கேயாவது எடுத்துன்னு போய் நட்டுருவேன். அதை நட்டு அது எப்படி வளருதுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் என் செல்ல குட்டி இது ரோஸுங்க, நான் இல்லைன்னா வாடி போகுதுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் வாடி போகுது. நான் ஒரு வாரம் ஆள் இல்லாததுனால இப்படி ஆயிடுச்சு. மொட்டு விட்டுதுங்க, மொட்டு அப்படியே வாடிடுச்சு. பரவாயில்ல, நான் இருக்கும்போது அதை வளர்த்துருவேன். இருந்தாலும் அது உயிர் அப்படியே வளர்த்துட்டே வருது. அதுக்கு நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். நான் இருக்கும்போதெல்லாம் அதை பார்த்துப்பேன். அதே தக்காளி செடி வளர்த்து பாருங்கள். ஏன்னா அந்த இதுவை வேஸ்ட் பண்ண மாட்டேன். காய் கழுவுற தண்ணியை அப்பப்போ ஊற்றுவேன். இப்போல மணி பிளான்ட் அது வளருது. அப்புறம் இந்த கொய்யா இருக்குல்ல, இது பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் இதை எடுத்துன்னு போய் மேலே மாடியில் போட்டுருவேன். பாருங்கள். அப்புறம் லேட்டாக வந்ததுனால சாப்பாடு நல்லா இல்லை, தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதை என்ன பண்ணுவேன், வேஸ்ட் பண்ணாமல் மாட்டுக்கு இதை கொடுத்துருவேன். ஏதோ ஒரு ஜீவன் ஒன்று சாப்பிடும். நீங்களே இதை மாதிரி பண்ணுங்கள். தேவையான பருப்பு, சிறு பருப்பு போட்டாச்சு, அது வெந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் வெந்தயம், மஞ்சத்தூள்,
பெருங்காயம் இதெல்லாம் வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். சேர்த்து அது வேகணும். எல்லாம் நல்லா கழுவி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே இப்போ எல்லாம் வந்து இதில் போட்டுடணும். எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொருளும் கழுவாமல் போடாதீங்க. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நசுக்கு போட்டிருக்கேன், நசுக்கி தாளிக்க. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் இதிலே கடையும் போது வேகும், நல்லாயிருக்கும் பூண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா சேர்த்தா வாசனை சூப்பராக இருக்கும். இந்த வெந்தயம் வச்சுருக்கேன்னா ஏன் வெந்தயம் கூட போடுவாங்களான்னு கேட்பாங்க. எப்போவுமே இந்த பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும்போது சாம்பாராக இருந்தாலும் சரி, எதுக்கும் சரி, இந்த வெந்தயத்தூளை வந்து கொஞ்சமாக போடுங்க. அதிகமாக போடாமல் கொஞ்சமாக போட்டு வேக வச்சா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப போட்டால் கசப்பாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இதெல்லாம் இப்போது வெந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வேகுது. அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டது நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது நல்லா இந்த கீரையை கழுவியாச்சு. இந்த புளிச்ச கீரையை நல்லா போட்டு இது போட்டு நல்லா வெந்த பிறகு தான் கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டு சாப்பிடலாம். பாருங்க, கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு, கீரை எல்லாம். இப்போ வந்து இதை கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கணும். தாளிக்க என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தாளிக்க தவா வச்சுருக்கேன். தவா வச்சு நல்லா காஞ்ச பிறகு நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கணும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு கடுகை போட்டுருவோம். கடுகு எல்லாத்துலேயும் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிப்பேன். சீரகம், அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த கீரையில் ஊற்றிக்கணும். கீரையில் ஊற்றி கடைஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், கல் உப்பை. தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். கீரை இது எல்லாமே மண் சட்டியில் தாங்க பண்ணுவேன். இந்த குக்கரில் வேக வச்சு போடுறது எனக்கு பிடிக்காது. மண் சட்டி அழகாக இருக்குது, கடையிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்புலாம் மண் சட்டியில் தான் வைப்பேன். மண் சட்டியில் என்ன சாம்பார் அது காயெல்லாம் போட்டு இதில் தான் வைப்பேன், மண் சட்டியில் தான்.
என்னென்ன மண் சட்டியில் பண்ண முடியுமோ அதெல்லாம் மண் சட்டியில் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து புளிச்ச கீரை வந்து பருப்பு போட்டும் பண்ணலாம், பருப்பு இல்லாமல் பண்ணாலும் இன்னும் சூப்பராக புளிப்பாக நல்லாயிருக்கும். இது கீரை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் பருப்பு நிறைய கீரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு இல்லாமல் வெறும் கீரையை போட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு இன்னொரு நாள் செய்யலாம். அந்த வீடியோ போடுறேன். ஓகே, இப்போது நல்லா கடைஞ்சிக்கிட்டு கடைஞ்சாச்சு. இப்போது கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கடைஞ்ச பிறகு சாப்பிட்லாம். கீரை கடைஞ்சாச்சு. இது போட்டு மூடிடுவோம். இப்போ வந்து அடுத்தது சைடிஷ் இல்லாமல் நமக்கு இறங்கவே இறங்காதுங்க. அதனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை டெய்லி 2 சாப்பிடுவேன். இது வந்து ஒரு இடத்துல நமக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, காசுக்கு தான். ஒரு 20 முட்டை மேலே வாங்கிட்டு வந்து டெய்லி 2 வச்சு சாப்பிடுவேன். அது வெறும் வாயில் தின்னுருவேன். இன்றைக்கி வேறு வழி இல்லை, சரி சைட் டிஷ்ஷு பண்ணுறதுக்கான டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி முட்டை இதுக்கு கீரைக்கு நல்லா செம்மையாக இருக்கும். அதனால் ஒரு 3 முட்டை செஞ்சு சாப்பிட்றேன். டெய்லி 2 முட்டை தானே சாப்பிடுவீங்க, என்ன இன்றைக்கி 3 முட்டை அப்படின்னு கேட்டிங்களா? ஒரு சைடிஷ்க்கு 2, 1 எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். சரி, முட்டையை வறுத்துட்டு சாப்பிடுவோம். பாருங்கள், முட்டையை நல்லா செந்நிறமாக வறுத்தாச்சு. இப்போது அடுத்தது சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. நல்லா சாப்பாடு போட்டு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுட 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 வாழை இலையில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக இந்த கீரையை போட்டு நல்லா கீரையை போட்டு நல்லா நெய்யை ஊற்றி கீரைக்கு நெய்யை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்படியே இந்த முட்டையை வறுத்த முட்டையை வச்சு நான் சொன்னல 2 முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போது நான் சாப்பிட போகிறேன். அதுபோல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.